இப்போ இந்த வரலாறுன்னு இப்போ நான் சொல்கிறேங்க, எது இப்ராஹிம் நபி வரல. இப்போ இவங்க கோமனம் அவரை போகுது. இந்த இப்ராஹிம் நபி வரலாறு பொய்ன்னு இவங்க ஆர்கியூமெண்ட்டு பண்ண முடியாது. முடிஞ்சால் அடுத்த நாள் இவனுங்க அந்த ஏரியாவில் இருக்க முடியாது. அல்லாஹ் வெர்சஸ் குறைஷின்னு சண்டை இன்னும் வரவே இல்லை, அது பதிரில் தான் வருது. அப்போ தான் ரசூலுல்லாஹ் துவா கேட்குறேன், புரியுதா? அப்போ இப்ராஹிம் நபியுடைய வாரிசு அப்படின்னு சொல்கிறீங்க, காபாவுடைய அந்த கட்டுமானமும் இப்ராஹிம் நபி தான் செஞ்சு கொடுத்தாங்கன்றீங்க, அதில் இருந்த சிலைகளும் அவர் தான் செஞ்சு கொடுத்தாருங்கிறீங்க. அப்படியா? சரி வா, அவங்க ஃபேமிலி அந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். மேலும் இப்ராஹிம் தந்தை ஆசரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளாக்குகிறீர்கள்? நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய சமூகத்தாரும் வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கிறேன் என்று கூறிய சந்தர்ப்பத்தை நீர் நினைவு கூறும். எடுத்த உடனே ஜனாசா எடுத்துட்டார். ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டு அவர் இப்ராஹிம் நபி என்ன பேசுனதோ அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இப்ராஹிம் தம் தந்தை ஆசரை நோக்கி, அவங்க அப்பா பேர் என்ன? ஆசர். அவரை நோக்கி, சிலைகளையா நீங்கள் கடவுளாக்கிறீர்கள்? இப்ராஹிம் நபி என்னன்னு கேட்குறாரு? போயும் இந்த சிலைகளையா கடவுளாக்குறீங்க? நிச்சயமாக நீங்களும், அப்பா உங்களுக்கும் அறிவில்லை, உங்களுடைய சமூகத்தார், உங்கள் ஊரில் இருக்கிறீங்கள, இந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், இவங்களுக்கும் அறிவில்லை, வெளிப்படையான வழிகேட்டில் இருப்பதை நான் காண்கிறேன். நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீங்க என்று நான் பார்க்குறேங்கிறார். அப்போது இப்ராஹிம் நபி சிலைகளை வெறுக்கக்கூடியவராக இருந்தாருங்கிற மிகப்பெரிய உண்மையை குரான் போட்டு உடைக்கும். இப்போ இவனுங்க என்னாச்சு, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ரசூல்லா சைடு சல்லுன்னு மேலே ஏறுது. இப்போ இப்ராஹிம் நபி வக்காலத்தும் வாங்க முடியாது. இப்போ ஊருக்குள்ளே போயிட்டு நாங்கள் தான் இப்ராஹிம் நபியோடைய வழிமுறையில் இருக்கோம், முஹம்மது பொய் சொல்கிறாரு அப்படின்னு இவன் சொன்னால் இவங்க என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க? மக்கள் என்ன சொல்லுவாங்க? நீ போய் முகம்மதுக்கிட்ட போய் பேசு, அவங்க அல்லாட்ட சொல்லு. அப்போ நான் சாபத்துக்கு இது பண்ணுவா, காபத்துள்ளாலவா உட்காந்து துவா கேட்போம். நான் சொல்கிறது கரெக்டாக, நீ சொல்கிறது கரெக்டாக. இப்போ பொறுத்த வரைக்கும், வரலாற்றை பொறுத்த வரைக்கும் யார் எது வேணாலும் பேசலாம், புரியுதா? இஷ்டத்துக்கு அடிச்சு விடலாம், என்ன வேணாலும் பேசலாம். இப்போ பேச வேண்டியதானே இவங்க? ஏன் பேசலை? அதை யோசிக்கணும்ல. அப்போ பேசுனா மாட்டிக்குவாங்க. அல்லாஹ் வந்து என்ன பண்ணிடுவான் தெரியுமா? தேவைப்பட்டுச்சுன்னா இப்ராஹிம் நபியை கூட்டிகிட்டு வந்து காமிச்சிடுவான். தேவைப்பட்டுச்சுன்னு வச்சு, ஈசா நபி வெண்டிங்கில் இருக்கார், இப்ராஹிம் நபியும் மூணாவது வாரத்தில் 4ஆவது வானத்தில் ஏதோ ஒரு வேலையை எல்லாம் வச்சுருக்கிறான்னு வச்சுக்கோ, அது வேறு விஷயம். மேராஜுக்கு போகும்போது அவங்களையும் வானத்தில் பார்க்குறாங்க. இப்ராஹிம் நபி பற்றி ரொம்பலாம் திமிர் பேசினாங்கன்னு வச்சுக்கோ, இப்ராஹிம் நபியே கூட்டிகிட்டு வந்து இந்தாப்பா இப்ராஹிம் நபி பார்த்து பேசிக்கோ, நான் தான்டா இப்ராஹிம், ஏடா உங்களுக்கு பிரச்சனை. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீஃபாக பார்க்கணும். அதனால் இதோட இந்த இடத்துல நிறுத்திடலாம். இதை பற்றி ரொம்ப டேட்டா இருக்குது. ஏன்னா இப்ராஹிம் நபியை பற்றி இப்போ என் தாத்தா பேர் என் பாட்டி பேர் தெரியலனா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் கொஞ்சம் கூட கிளியராட்டி, அதாவது கொஞ்சம் கூட இவர் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கக்கூடாது, மிஸ்டேக்கே பண்ணியிருக்கக்கூடாது. கிளியராக நமக்கு எங்கள் அம்மாவை விட எங்கள் அப்பாவை விட இப்ராஹிம் நபி நமக்கு நெருக்கமானவர். இவருடைய வாழ்க்கையை ரொம்ப நம்ம தெளிவாக என்ன பண்ணியிருக்கணும், டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நம்ம புரிஞ்சு வச்சுருக்கணும்.